இதோட வெயிட் என்னங்கிறது உங்களுக்கு பின்னாடி நான் போட்டு காட்டுறேன். எவ்வளோ கிளாஸியாக சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ரொம்ப வெயிட்டாக இருக்கும் தானே நினைக்கிறீங்க? எவ்வளோ வெயிட்டுங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு வந்து உண்மையான வெயிட் என்ன, ரேட் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லுவேன். மனசுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் எடுக்க வரும்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், ட்ரெடிஷ்னல் லுக்கில் சூப்பராக வந்திருக்கக்கூடிய முல்லை முட்டு கலெக்ஷன் தான். டிஃப்ரெண்ட்டாக அலை மாரி இருக்குங்க. எப்படி சொல்கிறது, கடலில் அலை வரும்ல அந்த மாரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வருது. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியலைங்க இந்த பேட்டர்ன். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் தான். முல்லை முட்டுலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக பண்ணியிருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்னே வச்சுக்கோங்களேன். சூப்பரான ஒரு கலெக்ஷனுங்க. இதோட வெயிட் என்னன்னு நம்ம பார்த்துடலாம். பாருங்க, 4வது பேட்டர்னு டிராஃபிக் சிக்னல் மாரி சூப்பராக கொடுத்துருக்காங்க. கலர் பேட்டர்ன் சொல்கிறேங்க, ஒரு டிஃப்ரெண்ட்டாக சொல்லணுங்கிறதுக்காக சொன்னேன் நான். நீங்கள் இதை அப்படி நினச்சிக்காதீங்க. ரொம்ப ஃபேன்சியான ஒரு டிசைனுங்க. முல்லை முட்டுலேயே இது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ஃபேன்சியாக அதுலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கக்கூடிய 3rd பேட்டர்ன் ஹாரம் நெக்லஸ் கலெக்ஷன் தான். நார்மலாகவே நம்மக்கிட்ட எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கும். அதுலேயே இந்த நெக்லஸ் பேஸ்ட்டுங்கும் போது எப்படி இருக்கும் நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்கள். வேறு லெவல் கலெக்ஷன்ஸ்லாம் வர்றதுக்கு இருக்குது. அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்காக ஃபெஸ்ட்டுக்கு வச்சுருக்கோம். ஸோ அக்ஷய தீதி கூட இந்த ஒரு ஃபெஸ்ட்டு வைக்கும் போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வரப்போது. மறக்காமல் போய் நம்ம நவரத்னால வந்து சென்னை ஷாப்பில் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். முல்லை முட்டு கலெக்ஷனில் மட்டுமே இவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்திருக்குங்க. ஒரு 10-12 கலெக்ஷன்ஸ் இன்றைக்கு மட்டும் ரீஸ்டாக் ஆகிருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன வெயிட்டில் என்னென்ன ரேட்டில் வருதுங்கிறத 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட் பாருங்கள், ட்ரெடிஷ்னல் லுக்கில் சூப்பராக வந்திருக்கக்கூடிய முல்லை முட்டு கலெக்ஷன் தான். இது பார்த்திங்கன்னா செட்டாகவே இருக்கும். உங்களுக்கு தெரியும் முல்லை முட்டு பொறுத்த வரைக்கும் நம்ம செட்டாகவே கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட ஃபினிஷ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மேட் ஃபினிஷ் ப்ளஸ் பார்த்திங்கன்னா கிளாஸி ஃபினிஷ் கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹை ஃபேன்சியாக சூப்பரான ஒரு கலெக்ஷனுங்க இது. இது பாருங்கள் எவ்வளோ கிளாஸியாக லுக் வைஸ் சூப்பராக இருக்குங்க. அது போடும்போது உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதோட வெயிட் என்ன, ரேட் என்ன நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 கிராம் 210 மில்லி வருதுங்க. நெக்லஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெறும் 10 கிராம் தாங்க. 10 கிராமுங்கும் போது இன்றைக்கி ரேட்டுக்கு இந்த முல்லை முட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 1,03,800 இருந்தால் தாராளமாக வாங்கிக்கலாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 916 ஹால்மார்க் HUIDங்க. அதுவும் சொல்லிடுறோம். அவ்வளோதாங்க இருக்குது. 31 கிராம் இல்லை 32 கிராம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்படிங்கும்போது இன்றைக்கி ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3,26,000 அந்த பட்ஜெட்டில் நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு 14-15% நீங்கள் இந்த ஒரு ஹாரம் நெக்லஸ் வாங்கிக்க முடியுங்க. இது அதேமாதிரி பேட்டர்னில் உங்களுக்கு கொஞ்சம் வேரியேஷன் வருங்க. பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறையா உங்களுக்கு டல் ஃபினிஷில் கிளாசி ஃபினிஷில் வந்துச்சு. இதில் வந்து அங்கங்கே டல் ஃபினிஷ் கொடுத்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 கிராம்ஸ். 10 கிராம்ஸுங்கும் போது இன்றைக்கி ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1,03,000 1,04,000 இருந்தால் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். அதாவது அதேமாரி ஒரு 14-15% நீங்கள் வாங்கிக்க முடியுங்க. ஸோ ரொம்ப கிளாஸியான கலெக்ஷன்ஸுங்க. பாருங்கள் ஒரே மாரி பேட்டர்னில் எவ்வளோ டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. மோரோவர் பார்த்தீங்கன்னா இந்தமாரி கலெக்ஷன்ஸ் நம்ம எடுக்கணும் அப்படின்னா ஒரு நெக்லஸ் எடுக்கணும்னா ஒரு 10 கிராம் நீங்களே ஐடியா பண்ணிக்கலாங்க. 10 கிராமுக்கு நான் ரேட்டும் சொல்லியிருக்கேன். ஒரு ஹாரம் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு ஹாரமுங்கும் போது 32 கிராம் லாஸ்ட்டாக வருது இல்லைங்களா. 32 கிராம் போது 3,26,000 அந்த ரேஞ்ச் வருதுங்க. ஒரு செட்டாக எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க ஒரு 5 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். இதே பார்த்தீங்கன்னா இன்னொரு பேட்டர்ன் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, அதாவது என்னன்னு சொல்கிறது, இந்த பேட்டர்ன் சொன்னால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அலை மாரி இருக்குங்க. எப்படி சொல்கிறது, கடலில் அலை வரும்ல அந்த மாரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வருது. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியலைங்க இந்த பேட்டர்ன். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் தான். முல்லை முட்டுலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக பண்ணியிருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்னே வச்சுக்கோங்களேன். சூப்பரான ஒரு கலெக்ஷனுங்க. இதோட வெயிட் என்னன்னு நம்ம பார்த்துடலாம்.
இதோட வெயிட் பாருங்க வெறும் 14 கிராம். ரொம்ப ஹெவி லுக்கில் இருக்கு, ஆனால் வெயிட் ரொம்ப கம்மி தான். ஒரு 14 கிராமுங்கும் போது இன்னைக்கு ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1,45,300 அந்த ரேஞ்சில் நீங்கள் வாங்கிக்கலாங்க. 916 ஹார்மார்க் HYD. இதோட ஹாரம் வெயிட் பார்த்துடலாங்களா? உங்களுக்கு 32 கிராம்லாம் இல்லைங்க, வெறும் 30 கிராம் தான். 30 கிராமுக்கும் கம்மி தாங்க. அதாவது ஒரு 29 கிராம் அந்த ரேஞ்சில் வருது. அப்படிங்கும்போது ஒரு 3 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் இந்த ஒரு ஹாரம் கலெக்ஷன் நீங்கள் வாங்கிக்கலாம். அதுலேயே பார்த்தீங்கன்னா இது ஒரு தேர்ட் பேட்டர்னுங்க. முல்லை முட்டிலே இது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ஃபேன்சியாக அதுலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கக்கூடிய தேர்ட் பேட்டர்ன் ஹாரம் நெக்லஸ் கலெக்ஷன் தாங்க. சூப்பராக இருக்குங்க இந்த ஒரு கலெக்ஷன். அதாவது ஷார்ப்பான ஒரு ஊசியில் பண்ண மாதிரி ஊசி மாரி இருக்குங்க இந்த கலெக்ஷன். சூப்பராக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாரீஸ்க்குலாம் போடும்போது வேறு லெவலில் இருக்குங்க இந்த கலெக்ஷனை. இதோட வெயிட் என்னன்னு நம்ம பார்த்துடலாங்க. நெக்லஸ் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி ஒரு 10 கிராம் வருதுங்க, அவ்வளோதான். அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாரம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20 கிராம்ஸ் தான். 20 கிராம்ஸ்க்கு இவ்வளோ சூப்பரான ஒரு ஹாரம், அதுவும் முல்லை முட்டில் பார்த்தீங்கன்னா 2.5 பவுனில் தான் வருது. அப்படின்னா ஒரு 2,30,000 ஒரு 3.5 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக இந்த ஒரு ஹாரம் நெக்லஸ் செட் வாங்கிக்கலாங்க. பாருங்க 4வது பேட்டர்னு டிராஃபிக் சிக்னல் மாரி சூப்பராக கொடுத்துருக்காங்க. கலர் பேட்டர்ன் சொல்கிறேங்க, ஒரு டிஃப்ரெண்ட்டாக சொல்லணுங்கிறக்காக சொன்னேன் நான். நீங்கள் இதை அப்படி நினச்சிக்காதீங்க, ரொம்ப ஃபேன்சியான ஒரு டிசைனுங்க. ரெட்டு க்ரீனு கொடுத்து ரொம்ப ஹைலைட் பண்ணியிருக்காங்க. மஞ்சள் வந்து எங்கேன்னு தெரியலைங்க. இது பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் க்ரீன் மட்டும் வந்திருக்கு. ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷனுங்க. ரொம்ப கிளாஸியாக சூப்பராக வந்திருக்கு இந்த கலெக்ஷனு. இந்த ஸ்டோன் வைக்கும் போது உங்களுக்கு முல்லை முட்டு வேறு லெவல் லுக்காக தெரியுங்க. வெறும் உங்களுக்கு ஒரு 12 கிராம் அந்த ரேஞ்சில், 12 கிராம் கூட இல்லைங்க, 12 கிராமுக்கும் கம்மியாக தான் வந்திருக்கு. அதாவது இன்றைக்கி ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1,20,000 நீங்கள் ஒரு நெக்லஸ் வாங்கிக்கலாம். அது ஹாரம் பார்க்கலாம் என்ன வெயிட்டுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14-15% வரக்கூடிய ஸ்பெஷல் ஐட்டம் தான். வெறும் 27 கிராம் வருதுங்க. 27.5 கிராம் அந்த ரேஞ்சில் வருது. அப்படிங்கும்போது ஒரு 2,75,000 2,78,000 அந்த ரேஞ்சில் நீங்கள் தாராளமாக இந்த ஒரு ஹாரம் நெக்லஸ் வாங்கிக்கலாம். மொத்தம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரு 5 lakhsக்குள்ளே நம்மளுக்கு வாங்கக்கூடிய ஸ்பெஷல் முல்லை முட்டு ட்ரெடிஷ்னல் ஐட்டம்னே சொல்லலாங்க. இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அக்ஷய திருதிக்காக ஸ்பெஷலாக வந்திருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஐட்டம்ஸுங்க. இங்கே பாருங்க, இதில் நான் ஒன்று காட்ட மறந்துட்டேன், அதனால தான் திருப்பி எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக இந்த ஹாரம் நெக்லஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமரோட ஆர்டராமாங்க. இப்போ தாங்க சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா அதுக்கு மேட்சிங்காக ஸ்டட்டும் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. ஒரு மேட்சிங்காக ஒரு முல்லை முட்டு செட்டு எடுத்திருக்காங்க ஆக்சுவலாக இந்த கஸ்டமரு. இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்னென்னா, இந்த கஸ்டமர் நம்ம இந்தியா இல்லைங்க, அமெரிக்கா கஸ்டமருங்க. அமெரிக்காவிலேருந்து நம்ம வீடியோஸை பார்த்து புக் பண்ணியிருக்காங்க. நிறைய ஐட்டம்ஸ் புக் பண்ணியிருக்காங்க. அதில் இது ஒன்றுங்க. சூப்பரான ஒரு கலெக்ஷன். ஆல்மோஸ்ட் இந்த கலெக்ஷன் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான், என்ன ரேட்டு வருது, என்ன வெயிட் வருது, என்ன வேஸ்டேஜ் வருதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஹெவியான வெட்டிங் செட்டு எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், எவ்வளோ வெயிட் இருக்குன்னு சொல்லி. உங்களோட ஜட்ஜ்மெண்ட் என்னன்னு நம்ம பார்க்கலாம். இதோட வெயிட் என்னங்கிறது உங்களுக்கு பின்னாடி நான் போட்டு காட்டுறேன். எவ்வளோ கிளாஸியாக சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ரொம்ப வெயிட்டாக இருக்கும் தானே நினைக்கிறீங்க? எவ்வளோ வெயிட்டுங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு வந்து உண்மையான வெயிட் என்ன ரேட் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லுவேன். இருந்தாலும் எங்களுக்கு வெயிட் பண்ணுற அளவுக்கு பொறுமை பத்தாதுங்க. என்ன ரீசன்னா, நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, எல்லாமே உங்களுக்கு நாங்கள் போட்டு காட்டணும். ஸோ அதனால் இதோட வெயிட் என்னங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 பவுன். 1 பவுன் கிட்ட இருக்குங்க. 1 பவுனுங்கும் போது இன்றைக்கி ரேட்டுக்கு ஒரு 15-16% ஒரு கிளாஸியான, அதுவும் பார்த்தீங்கன்னா நகாஸ் வெரைட்டியில் வந்திருக்கக்கூடிய ஹாரம் நெக்லஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க. அதாவது ரெண்டுமே சேர்த்தியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பவுனுங்க. இது பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா 6 பவுன் 7 பவுன் பார்வையில் வந்திருக்கக்கூடிய 3 பவுன் செட்டு. அதாவது பாதிக்கு பாதி உங்களுக்கு வெயிட் கம்மி பண்ணி கொடுத்துருப்பாருங்க. இந்த அப்பியரன்ஸ்க்கு வெளியில் எடுத்தால் என்ன வெயிட் வருங்கிறது நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? என்ன வெயிட்டில் வரும், என்ன வெயிட்டில் பண்ண முடியுங்கிறது நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதோட வெயிட்டுக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற, அதாவது நீங்கள் நினைக்கிற வெயிட்டுக்கும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டுங்க. ஆக்சுவலாக இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஹாரம் மட்டுமே உங்களுக்கு வெளியே நீங்கள் பண்ணும்போது 4 பவுன் 5 பவுனில் வருங்க மினிமம். இந்த நெக்லஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மினிமம் 3 பவுனில் பண்ணுவாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 8 பவுன் 7 பவுன் செட்டு தான் நீங்கள் இப்போ பார்க்குற செட்டு. ஆனால் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இமேஜினே பண்ண முடியாதுங்க. அந்த மாதிரி வந்து வெயிட் ரொம்ப கம்மியாக பண்ணியிருக்க ஒரு செட்டான கலெக்ஷன் தான் இது. அதுவும் பார்த்தீங்கன்னா வெட்டிங்க்குன்னு ஸ்பெஷலாக அக்ஷய திருதிக்கு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இதோட வெயிட்டு நம்ம போட்டு பார்த்துடலாம், சரி? நான் கூட வெறும் ஹாரம் நெக்லஸ்ன்னு தாங்க நினச்சேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா கம்மலும் சேர்ந்து வந்திருக்குங்க. அதே நான் இப்போ தான் பார்த்தேன் கம்மல். நான் உங்களுக்கு காட்டலேன்னு சொல்லி திருப்பி நான் வச்சு காட்டுறேன். ஆக்சுவலாக இப்போ நம்ம 3 பவுனில் பார்த்தோமா, அப்போது இது எவ்வளோ வரும்? ஒரு கம்மலோட வெயிட் எவ்வளோன்னு போடுங்க பார்க்கலாம். வெயிட்டு கம்மலோட வெயிட் பார்க்கலாங்களா? வெறும் 4 கிராம். அதாவது உங்களுக்கு ஒரு 3.5 பவுனுக்கு ஒரு செட்டு வித்து கம்மலோட நம்ம எடுக்கிறோன்னா வேறு லெவல் தாங்க.
அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த செட்டு ரொம்ப மனசுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க எடுக்க வரும்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு. நேர்லயே நீங்க அதாவது வீடியோல பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளியர் அவுட்லுக் கிடைக்கும். இருந்தாலும் நேர்ல வந்து டச் பண்ணி ஃபீல் பண்ணி வாங்கும்போது உங்களுக்கு இன்னும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்க எல்லாருமே நம்ம நவரத்னா ஜுவல்லரியில வந்திருக்க கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டே இருப்பீங்க. உங்களுக்கு தெரியும். ஸோ எப்படி எவ்வளோ சூப்பரா நம்ம ஃபினிஷ் பண்ணியிருப்போம், என்ன வேஸ்டேஜ்ல கொடுப்போம் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த மாதிரி நிறைய யூனிக்கான கலெக்ஷன்ஸ் வந்து ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்குங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த அக்ஷய திருதிக்காக கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக கொடுத்துட்டாங்க. காலையிலேருந்து நான் வீடியோ பண்ணிட்டு இருக்கேங்க, முடியவே இல்லை. ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து உங்களுக்கு இந்த ஒரு செட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நஹாஸில் வந்திருக்கக்கூடிய ஆன்டிக் ஜிமிக்கி தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. ஒரு 10 கிராமில் வந்திருக்குங்க. சூப்பராக இருக்குல்ல. ஒரு 16% நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். அதாவது 10 கிராமுங்கும் போது 1,03,800 அவ்வளோ ரேஞ்சு தாங்க வரும். சூப்பராக இருக்குங்க இந்த கலெக்ஷன். அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெம் ஸ்டோன்ஸ் அங்கங்கே வச்சு ரொம்ப ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப கிளாஸியான ஒரு லுக்கு. பட்டு சாரி இதெல்லாம் கட்டும்போது அதாவது ஒரு மேரேஜ்க்கு இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னலான ஃபங்க்ஷன் ஏதோ ஒன்று போகிறோன்னா நம்மளுக்கு அவ்வளோ கிளாஸியான ஒரு லுக்கில் இருக்குங்க இந்த செட்டை பொறுத்த வரைக்கும். நான் சொல்கிறேன், நம்ம எப்படி லாஸ்ட்டு வெட்டிங் செட்டு கெஸ் பண்ணுங்கன்னு சொன்னோமோ அதேமாரி பேட்டர்னில் உங்களுக்கு நகாஸ் அதாவது லக்ஷ்மி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னில் ஒரு வெட்டிங் செட்டுன்னு சொல்லாங்க. இதோட வெயிட் என்னன்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதோட வெயிட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஒரு வெயிட் கம்மியாக நம்ம பண்ணியிருக்கோங்க. ஸ்பெஷலாக உங்களுக்காக பண்ண கலெக்ஷன் தான் இது. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நம்ம ஸ்பெஷலாக பண்ணியிருக்க கலெக்ஷன் தான். வெறும் 8 கிராமுங்க. 8.5 கிராம் தான் வருது. 8.5 கிராமுங்கும் போது இன்றைக்கி ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 89,000 சில்லறை இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். அதாவது ஒரு அரௌண்ட் 90,000க்குள்ளே நீங்கள் இந்த ஒரு நெக்லஸ் வாங்கிக்க முடியும். அதுலேயே வந்து இந்த நெக்லஸு வித் ஹாரம் சொன்னேன் இல்லையா, ஹாரம் பார்த்தீங்கன்னா 2 பவுனுக்கு கூட இல்லை, 2 பவுனுக்கு கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. அப்படிங்கும்போது அது ஒரு 1,57,000 58,000 நீங்கள் வாங்கிக்க முடியும். அதாவது 16-17%க்கு சரி ஒரு 15-16%க்கு இவ்வளோ சூப்பரான ஒரு ஹாரம் நெக்லஸ் செட்டு, அதாவது வெட்டிங் செட்டு நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாங்க. சூப்பரான ஒரு கலெக்ஷனுங்க. இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதிக்காக ஸ்பெஷலாக வந்திருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம ஒரு ஃபெஸ்ட் ஒன்று வைக்கலான் இருக்கோம். அது பார்த்தீங்கன்னா சென்னை பிரான்ச்சில் கம்மிங் 25th அதாவது நெக்ஸ்ட் மந்த் 15th முடியும் நம்மளுக்கு இருக்குங்க இந்த ஃபெஸ்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா இதேமாரி நிறையா வெரைட்டி கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். அது நெக்லஸ் ஃபெஸ்ட்டுன்னு உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே தனித்தனியாக உங்களுக்கு 1.5 கிராம்லேருந்து நம்மக்கிட்ட பேக் செயின் கலெக்ஷன்ஸும் இருக்குங்க. உங்களுக்கு பேக் செயின்ஸ் வேணும்னா அப்போவே நம்ம வந்து செட் பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு 2 கிராமில் 1.5 கிராமில் எப்படி உங்களுக்கு கன்வீனியன்ட்டோ அப்படி நம்ம வாங்கிக்கலாங்க பேக் செயின். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 கிராம்லேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு சொல்கிறேன் இல்லைங்களா. அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15,000 அந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஒரு 15,000 இருந்துச்சுன்னா நீங்கள் பேக் செயினோட சேர்ந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஹாரம்கோ ஆகட்டும் நெக்லஸ் ஆகட்டும் நம்மளுக்கு எதுக்கு வேணாலும் நம்ம எதுக்கு மேண்டேட்ரியாக வேணுமோ உங்களுக்கு நீங்கள் அதுக்கு பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரோப் நாங்கள் ஆப்வியஸ்லி தருவோம். இருந்தாலும் இது வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரோப் பிடிக்காது அப்படின்னா பேக் செயின் தாராளமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு டேமேஜில் ஆகாது பேக் செயின். ஆக்சுவலாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அக்கேஷனலே யூஸ் பண்ணுறதுனால அவ்வளோ வெயிட்டாக போகணுன்னு அவசியமே இருக்காது. ஒரு 1.5 கிராம்லேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 916 ஹால்மார்க் HUID வந்துருங்க. ஸோ அதனால் நீங்கள் அதுக்கும் இது பண்ண வேண்டியதில்லை. எல்லாமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மில்லி கணக்கில் தான் வரும். 1.5 கிராமுங்கும் போது பெருசாக வேஸ்டேஜ் பர்சன்டேஜ் வைஸ்லாம் வராதுங்க. இந்த 1.5 கிராமுங்கும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 300-350 மில்லி அந்த ரேஞ்சில் வருங்க. நார்மலாகவே நம்மக்கிட்ட எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கும். அதுலேயே இந்த நெக்லஸ் ஃபெஸ்ட்டுங்கும் போது எப்படி இருக்கும் நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்கள். வேறு லெவல் கலெக்ஷன்ஸ்லாம் வர்றதுக்கு இருக்குது. அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்காக ஃபெஸ்ட்டுக்கு வச்சுருக்கோம். ஸோ அக்ஷய திருதி கூட இந்த ஒரு ஃபெஸ்ட்டு வைக்கும் போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வரப்போது. மறக்காமல் போய் நம்ம நவரத்னால வந்து சென்னை ஷாப்பில் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். நிறைய கலெக்ஷன்ஸ் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு காட்டுறது எல்லாமே அக்ஷய திருதிக்காக வந்திருக்கு. இன்றைக்கி ரீஸ்டாக் ஆகிருக்கிற கலெக்ஷன்ஸ் தான். ரொம்ப ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே 916 ஹால்மார்க் HUID கூட உங்களுக்கு வேறு லெவல் கலெக்ஷன்ஸ் வந்திருக்குங்க. இப்போ நம்ம பார்த்த ஹாரம் நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புறேங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் லுக்கில் வந்திருக்கக்கூடிய முல்லை முட்டு கலெக்ஷன்ஸ் தான். முல்லை முட்டுனாவே எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ரொம்ப வெயிட் லெஸ்ல இவ்வளோ கிளாஸியான டிசைன்ஸ் வந்திருக்கு. வித் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் வந்திருக்கு. முல்லை முட்டுனா ஒரே பேட்டர்னில் வராமல் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் டிஃப்ரெண்ட் வெயிட்ஸில் உங்களுக்கு ரொம்ப வெயிட் கம்மியாக உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம். இந்த கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம நவரத்னா ஜுவல்லரி மேட்டுப்பாளையம் ப்ளஸ் சென்னையில் நீங்கள் எங்கே வேணால் வாங்கிக்கலாங்க. சென்னையில் பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் வெஸ்ட் வெல்கம் காலனியில் இருக்குது. மேட்டுப்பாளையமில் பார்த்தீங்கன்னா நம்ம மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் வெறும் 100 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு அன்னூர் ரோட்டில் ரைட் சைட்லேயே இருக்குங்க. ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம நவரத்னா விசிட் பண்ணி வாங்கிக்கலாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.